பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படிக்கு விரும்புகிறார். வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆம், இன்றைக்கும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு யெகோவா ஈரேவாய் இருக்கிறார். ஆபிரகாமும் ஈசாக்கும் தேவனாகிய கர்த்தருக்கு பலி செலுத்தும்படிக்கு கர்த்தர் காண்பித்த பர்வதத்தை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். ஈசாக்கு தன்னுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார், அப்பா, நாம் பலி செலுத்தும்படிக்கு தேவன் காண்பித்த பர்வதத்தை நோக்கி நாம் போகிறோம். நம்மிடத்துல விறகு இருக்கின்றது, பலி செலுத்த நெருப்பு இருக்கின்றது, ஆனாலும் பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டி எங்கே என்று சொல்லி கேட்கும் பொழுது விசுவாசம் உள்ள ஆபிரகாம் தன்னுடைய மகனாகிய ஈசாக்கின் இடத்துல சொல்லுகிறார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி. ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கும் உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு தேவை இருக்கலாம். இந்த மே மாதம் உங்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய ஒரு தேவை உங்களை பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஒரு பெரிய ஒரு தேவைக்காக உங்களுடைய உள்ளம் ஏங்கி கொண்டு இருக்கலாம். இப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகின்றது. கர்த்தருடைய பர்வதத்திலே உங்களுடைய பெரிய தேவை பார்த்து கொள்ளப்படும். பிரியமானவர்களே, நீங்க பயப்படாதீங்க, நீங்க கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. நீங்க கர்த்தருடைய பர்வதத்தை நோக்கி இன்றைக்கு நீங்க வருவீங்கன்னு சொன்னா அவருடைய பிரசன்ஸ்ல, அவருடைய சமூகத்துல நீங்க வந்து அவருடைய முகத்தை நோக்கி நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா தேவனுடைய கரம் யெகோவா ஈரேவா இருந்து உங்களுடைய பெரிய தேவைகள் இன்றைக்கு சந்திக்கப்படும். உங்களுடைய பெரிய பாரம் உங்களுடைய இருதயத்திலிருந்து இன்றைக்கு குறைக்கப்படும். கடைசி நேரத்துல அந்த ஆபிரகாமுடைய ஒரு பெரிய தேவை சந்திக்கப்பட்டது அல்லவா? அந்த மோரியா மலையிலே தேவன் காண்பித்த பர்வதத்திலே கடைசி நேரத்துல ஆபிரகாம் வந்து நிற்கிறார். என்ன செய்வதென்று புரியாமல் அவர் தன்னுடைய முகத்தை திருப்பி இங்கும் அங்கும் பார்க்கும் பொழுது கர்த்தர் உள்ள அழகான ஒரு ஆட்டுக்குட்டியை பாருங்க அந்த இடத்துல வைத்திருந்தார். பாருங்க, இன்றைக்கும் நீங்க கடைசி நேரத்துல வந்திருக்கலாம். ஒரு லாஸ்ட் மினிட், லாஸ்ட் டைம் என்று சொல்லி நீங்கள் வந்து காத்து கொண்டு இருக்கலாம். இது நேரம் நெருங்கி விட்டதே, லாஸ்ட் மினிட்ல நான் வந்திருக்கிறேனே, என்னுடைய பெரிய தேவை எப்பொழுது சந்திக்கப்படும் என்று சொல்லி நீங்க காத்து கொண்டு இருக்கலாம். ஆனாலும் யெகோவா ஈரே கடைசி நேரத்துல கூட உங்களுடைய பெரிய தேவையை அவர் சந்திக்க போதுமானவராய் அவர் இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்த அந்நாள் தனக்கு முன்பதாக இருந்த ஒரு பெரிய தேவைக்காக ஆண்டவருடைய சமூகத்துல காத்து அவர் ஜெபிக்கின்றார். அவர் கண்ணீரோடு கூட தேவனுடைய ஆலயத்தை நோக்கி வந்து அங்கே முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவள் கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை அன்னாளை நோக்கி வருகின்றது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டுக்கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஒரு பெரிய தேவை உங்களுக்கு இருக்கின்றதா? உங்களுடைய ஜெப விண்ணப்பம் எதுவா வேண்டுமானால் என்றாலும் இருக்கலாம். நீங்க தேவனுடைய சமூகத்துல வந்து உங்களுடைய ஜெப விண்ணப்பத்தை வைக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. சமாதானத்தோடே போகும், சமாதானத்தோடே போங்கள். உங்களுடைய தேவைகள் தேவனுடைய சமூகத்துல பார்த்து கொள்ளப்படும். உங்களுடைய விண்ணப்பங்கள், கர்த்தர் உங்களுக்கு விண்ணப்பத்தை கேட்கிறவராய் அவர் இருக்கிறார். அன்னாளுக்கு ஒரு பிள்ளை தேவைப்பட்டது. அவளோ பிள்ளை இல்லாதவளாய் துக்கத்தோடு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி வந்து ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தாள். தேவன் அவள் வேண்டிக் கொண்டபடியே ஒரு பிள்ளையை கொடுத்து அந்த நிந்தையை அவருடைய இருதயத்திலிருந்து நீக்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய தேவையை சந்தித்து உங்களுடைய நிந்தையை நீக்கும்படிக்கு யெகோவா ஈரே உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். யெகோவா ஈரே உங்கள் வீட்டுல இருக்கிறார். யெகோவா ஈரே நீங்கள் இருக்கிற இடத்துல இருக்கிறார். நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். யெகோவா ஈரே நம்முடைய கரத்தை நீட்டி உங்களுடைய தேவைகள் எதுவா இருந்தாலும் அதை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு பெரிய தேவையோடு கர்த்தரை நம்பி தன்னுடைய குடும்பம், தன்னுடைய தகப்பன், தாய், தன்னுடைய ஊர் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பி வந்த ரூத்தை நீங்கள் பார்க்கலாம். அவள் தேவனுடைய சமூகத்தை நோக்கி அவள் வருகிறாள். ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறாள், காத்து இருக்கிறாள். தேவனுடைய வார்த்தை அவளை நோக்கி வருகின்றது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைக்குள்ளே வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்று சொல்லி எவ்வளவு ஒரு தேற்றுகின்ற ஒரு வார்த்தை அவளை நோக்கி வருகின்றது.
எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனதை பலப்படுத்துகிற நம்பிக்கை தருகின்ற வார்த்தை அவளை நோக்கி வந்தது பாருங்க பிரியமானவர்களே. இன்றைக்கும் அதே வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. உங்களுக்கு முன்பதாக உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய தேவை, உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய பிசினஸ், உங்களுடைய தொழில், உங்களுடைய நீங்க இருக்கிற இடத்துல எப்பேற்பட்ட ஒரு தேவைகள் உங்களுக்கு முன்பதாக இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகின்றது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைக்குள்ளே வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன், இந்த மே மாதத்துல கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுக்கும்படிக்கு அவர் விரும்புகிறார். அவருடைய கரம் நீட்டப்பட்டு இருக்கிறது. அவர் யெகோவா ஈரேவா இருந்து உங்களுக்கு வேண்டியதை அவர் செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவர் ஒரு மலையிலே அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தார். திரளான ஜனங்கள் அவருடைய பிரசங்கத்தை அவளோடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். இரவு ஆகிவிட்டது. ஜனங்கள் தங்களுடைய சொந்த வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். ஆனாலும் சீஷர்கள் ஆண்டவரிடத்துல பார்த்து கேட்கிறார், இத்தனை திரளான ஜனங்கள் இருக்கிறார்களே, இவர்களை அனுப்பிவிடும், இவர்கள் தங்களுடைய வழியிலே போய் தங்களுக்காக ஆகாரத்தை இவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி சீஷர்கள் இயேசுனிடத்துல சொல்லும் பொழுது இயேசு சொல்லுகிறார், நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லி. அப்பொழுது சீஷர்கள் சொல்லுகிறார்கள், எங்களிடத்துல வெறும் 5 அப்பம் 2 மீன் மாத்திரம்தான் இருக்கின்றது, இங்கே திரளான ஜனங்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி இயேசுனிடத்துல சீஷர்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், அதை என்கிட்ட கொண்டு வாங்க, இந்த 5 அப்பம் 2 மீனை என்னுடைய கரத்துல கொடுங்க என்று சொல்லி கேட்கும் பொழுது அதை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய கரத்துல வாங்கி அதை ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்கும் பொழுது அங்கே திரளான ஜனங்களுக்கு திருப்திகரமான ஆகாரம் கொடுக்கப்பட்டது அல்லவா? ஹல்லேலூயா. இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெப விண்ணப்பம் இன்றைக்கு என்ன? அதை தேவனுடைய சமூகத்துல கொண்டு வாங்க, அவருடைய கரத்துல கொடுங்க. இன்றைக்கு உங்களுடைய தேவை என்ன? அவருடைய கரத்துல நீங்க கொடுங்க. அது எப்பேற்பட்ட ஒரு தேவையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு ஜெப விண்ணப்பமா இருந்தாலும் சரி, அது உங்களுடைய பார்வையில சாத்தியம் இல்லாத காரியமா இருக்கும், அது தேவனுடைய பார்வையில அது அற்ப காரியமா இருக்கும். அவர் அது அதிசயமாக முடிய பண்ணுவார். அதுல உங்களுடைய வேண்டுதல் அதிசயமாக நிறைவேறும். பாருங்க, அந்த 5 அப்பம் 2 மீனை எடுத்து அவர் ஸ்தோத்திரம் பண்ணி கொடுத்த பொழுது திரளான ஜனங்கள் திருப்தி அடைந்து சாப்பிட்டார்கள். அவர்கள் திருப்தியோடு வீட்டுக்கு திரும்பி போனார்கள். இன்றைக்கும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கொடுக்கப்படும். அவர் யெகோவா ஈரேவா இருந்து உங்களுக்கு திருப்தியை கொடுத்து அவர் உங்களை திரும்பி அனுப்புவார். கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஒரு ஜெப விண்ணப்பத்தை ஏறெடுத்த யாருமே வெறும் கையோடு திரும்பி போனதே இல்லை. ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டுதான் திரும்பி போனார்கள். ஒரு பெரிய ஒரு வேண்டுதலோடு வந்த ஜனங்கள் தங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறிதான் அவர்கள் திரும்பி போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கல உங்களுக்கு உங்களுடைய தேவைகள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய குடும்ப காரியங்கள், உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்கள், அவருடைய ஆசீர்வாதங்கள், நன்மைகள், எப்பேற்பட்ட ஒரு காரியமா இருந்தாலும் நீங்க தேவனுடைய சமூகத்துக்கு வருவீங்கன்னு சொன்னா, கர்த்தருடைய பர்வதத்துல வருவீங்கன்னு சொன்னா, அவருடைய கரத்துல அதை கொடுப்பீங்கன்னு சொன்னா, ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர் அதை தமது கரத்துல எடுத்து அற்புதமாய் அதை நடத்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்க போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவரே, நம்ம இருக்கிற இடத்துல இப்பொழுதே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அருமையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, நீர் யெகோவா ஈரேவா இருக்கிறீரப்பா. கடைசி நேரத்துல ஆபிரகாமுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து நீர் யெகோவா ஈரே கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும் என்று நிரூபித்து காட்டின கர்த்தர், பிள்ளை இல்லாமல் இருந்த அன்னாளுக்கு ஒரு பிள்ளையை கொடுத்து அவளை ஆசீர்வதித்து மகிழ்ச்சி அடையும்படிக்கு வைத்த கர்த்தர், தன்னுடைய வாழ்க்கை இழந்து போய் தவித்துக் கொண்டிருந்த ரூத்தை ஆசீர்வதித்து ஒரு வாழ்க்கையை கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைக்குள் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் என்று சொல்லி ஆசீர்வதித்த கர்த்தர், 5 அப்பம் 2 மீனை எடுத்து திருப்தியாக திரளான ஜனங்களுக்கு போஷித்த கர்த்தர், உங்களுடைய ஜனங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பத்தையும் அற்புதமாய் நீங்க கேட்பீங்க ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய இருதயத்துல காணப்படுகிற வேண்டுதலை அற்புதமாய் நீர் நிறைவேற்றுவீரப்பா, அதிசயமாய் நீர் நிறைவேற்றுவீரப்பா. நீரே யெகோவா ஈரேவா இருந்து அவர்களுடைய எல்லா தேவையும் இந்த மே மாதம் 2025ஆம் ஆண்டு நீங்க பார்த்துக்கொள்ள போறீங்க ஆண்டவரே. நீங்க அற்புதமாய் நடத்த போறீங்க ஆண்டவரே. நீங்க அதிசயத்தை பார்க்கும்படிக்கு வைக்க போறீங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கே எல்லா துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் பிதாவே. பிரியமானவர்களே, இந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். அவர் யெகோவா ஈரேவா இருந்து நம்முடைய எல்லா தேவைகளும் இந்த 2025ஆம் ஆண்டு மே மாசம் அவர் அற்புதமாய் சந்திப்பார். நீங்க கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார் நமக்கு. ஆமென்.